2016 பிறகு இந்த சிஏஏ என்சிஆர் இப்போ முஸ்லீம்களுக்கு விரோதமான செயல்களை 2014 செஞ்சதுல இருந்து அதை கையில் எடுத்து விட்டது திமுக. ஆனா இது எல்லாத்துக்கும் மிக முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு நன்றாக தெரியும், காயிதமில்லத் இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் காலத்திலிருந்து கேட்கப்பட்டதுதான் இடஒதுக்கீடு, இஸ்லாமியுடைய இடஒதுக்கீடு. அந்த இடஒதுக்கீடு உங்களுக்கு பல அமைப்புகள் கடைசி வரையும் போராடினாங்க, தீர்மானம் போடுவாங்க, இதுதான் செய்வாங்க. ஆனா அந்த முறைப்படி நம்முடைய முதல்வர் மாண்புமிகு கலைஞர் அவர்களை எனது இலக்கிய மாநாட்டிற்கு அழைத்து அதனுடைய பொதுச்செயலராக நான் இருந்தபோது அந்த மாநாட்டிலே ஒரு வரவேற்புரையிலே கேரளத்தால 35 நிமிஷம் கலைஞர் அவர்களையும் ஆளுநரிடம் இந்த எடுத்து சொன்னேன். ஏன் நீங்க இந்த இடஒதுக்கீடு கொடுக்கணும்? எங்க காங்கிரஸ் கட்சி கேரளாவில் கொடுத்துருச்சு 12 விழுக்காடு, எங்க காங்கிரஸ் கட்சி 4 விழுக்காடு கர்நாடகாவில் கொடுத்துருச்சு, எங்க காங்கிரஸ் கட்சி 5 விழுக்காடு ஆந்திராவில் கொடுத்துருச்சு. ஆனா முஸ்லீம்களுக்கு வேண்டிய நீங்க இதுவரையும் கொடுக்கல என்று அவருக்கு ஆதாரபூர்வமான தகவல்லாம் எடுத்து சொன்ன பிறகு அந்த மேடையில் அவர் சொன்னார், நண்பர் இதயத்துல்லா கூறுவது போன்று இடஒதுக்கீடு கேரளாவிலும் கர்நாடகாவிலும் நடைமுறை இருக்குமானால் நாளைக்கு அவசர சட்டம் கொண்டு வருகிறேன் என்று சொன்னார். சொன்ன மாதிரி உடனே கொடுத்தார். அதுக்கு அடுத்து என்னுடைய இல்ல திருமண விழாவுக்கு கலைஞர் வந்தார் 2011. இந்த 3.5 எங்களுக்கு போதல, எங்களுக்கு 7 விழுக்காடு இருந்துச்சு, இந்த 7 விழுக்காட்டுல 2 நீங்க வச்சுக்குங்க, ஓபிசிக்கு வச்சுக்குங்க, எங்களுக்கு இந்த 5 அவசியம் கொடுங்க, ஒரு 1.5 விழுக்காடு நீங்க கொடுத்தீங்களா உங்களோடு ஒன்றி இருப்போம் என்று அந்த மேடையிலே சொன்னேன். அப்பொழுது கூட கலைஞர் சொன்னாரு, இதயத்துல்லா என்னை அழைத்தது மணவிழாவுக்கா அல்லது மாநாட்டிற்கா என்று சொல்லிவிட்டு இந்த 5 விழுக்காடை நிச்சயமாக இந்த 2011 ஆட்சிக்கு வந்த உடனே நான் தருகிறேன் என்று சொன்னார். அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் உலமா வாரியத்தை நாங்கள் கேட்டு பெற்றோம். அதே மாதிரி மகளிர் உதவு சங்கம் 10 லட்சம் கொடுத்தா மாவட்டங்களுக்கு 20 லட்சம் கொடுக்கறதை கேட்டு பெற்றோம். அதே மாதிரி பிசி ஹாஸ்டல்ல முஸ்லீம்கள் தங்க முடியாது, எங்களுக்கு தனியா ஹாஸ்டல் கொடுங்கன்னு கேட்டோம். 16 ஹாஸ்டல் கொடுத்தாரு. டாம்கோ மூலமா கூடுதல் ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும், பிற மாநிலங்கள்ல பாஜக தடுத்து வச்சிருக்கு, அந்த மாநிலங்களுக்கு காங்கிரஸ் அரசு 75 விழுக்காடு கொடுக்குது, 25 விழுக்காடு கொடுக்காம ஏமாத்துது, அதனால அதையும் நீங்க கொடுங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி அதிகமான ஸ்காலர்ஷிப்பும் முஸ்லீம்கள் கொடுத்தாரு. இதே மாதிரி ஏற்கனவே அவர் பல்வேறு வக்குப்பு கல்லூரி காயிதமில்லத்துக்கு ஏற்கனவே அவர் கொடுத்துட்டாரு. இந்த சமீப காலமாக இதெல்லாம் செஞ்ச பிறகுதான் அந்த நேரத்தில் சிறைவாசி விடுதலைக்காக நம்ம போராடிக்கிட்டு இருந்தோம். அவருடைய ஆட்சி போய் சமீபத்தில் நம்முடைய முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவருடைய ஆட்சி வந்த பிறகு எனது தலைமையில் 2 வருஷம் பொறுமையாக இருந்தோம். 2023 என் தலைமையில் சர்வகட்சி கூட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை சென்னை ஆட்சியர் அலுவலகத்தில் நான் நடத்தினேன். எல்லா கட்சியும் வந்திருந்தாங்க. அப்படி வந்த நேரத்தில் அந்த கூட்டம் முடிந்த பிறகு, கண்டன கூட்டம் முடிந்த பிறகு அதோட நம்ம 2-3 பிரஸ் மீட்டும் வச்சிருந்தோம். திரு விசிக தலைவர் திருமாவளவன் வந்திருந்தாரு, மற்ற கட்சி தலைவர் வந்தாங்க. அதன் பிறகு என்னை திரு ரகுபதி அழைத்து இந்த விடுதலை ஆகக்கூடிய லிஸ்ட் கேட்டாரு. நான் கோயம்புத்தூர் பாஷாவிடம் இதை வாங்கி அவருக்கு கொடுத்தேன். அதுல பாதியை விடுதலை செஞ்சாரு, மீதிக்கு தொடர் பரோல் கிடைச்சிச்சு. ஆனால் கடந்த 2 வருடங்களுக்கு இந்த நம்முடைய மாண்புமிகு ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் 2 வருஷம் கொடுக்காத கிடைச்ச பிறகு நம்ம அந்த தொடர் பரோல் என்ன ஆச்சுன்னு சொன்னா, 2 மாசத்துக்கு முன்ன நீதிமன்றம் அந்த தொடர் பரோலை நிறுத்தியது. உடனடியாக நான் சிறைத்துறை அமைச்சர், அதே மாதிரி உள்துறை செயலாளர், சிறைத்துறை செயலாளர், அதே மாதிரி நம்முடைய துணை முதல்வர், அதன் பிறகு வாக்கிங்ல நானும் நம்முடைய மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களும் பேசி உடனடியாக செய்ய வேண்டும் என்று சொன்ன பிறகு அந்த தொடர் பரோல் 15 குடும்பத்துக்கு கிடைச்சது. அந்த 15 குடும்பமும் என்னை கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய பாராட்டு விழா வைத்து என்னை பாராட்டினாங்க. அதுல கோயம்புத்தூர் பாஷாவுடைய மகளும் இதை எடுத்து சொன்னாங்க. ஆக இது போன்ற காரியங்களை அவர்கள் செய்ததன் காரணமாகத்தான் இன்னைக்கு முஸ்லீம்கள் திமுகவை நம்புகிறார்கள். ஏன் அதிமுகவும் சில காரியங்களை செஞ்சாங்க, நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா திமுகவை நம்புவதற்கு என்ன காரணம்னா, நம்முடைய கோரிக்கைகள் பல கோரிக்கைகளை ஏற்றார், அதுக்கு ஒரு காரணமாக நாமும் இருந்தோம் இறைவன் அருளால். அதனால நான் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, அழுத புள்ளதான் பால் குடிக்கும். நான் ஒரு எம்எல்ஏவும் கிடையாது, நான் எம்பியும் கிடையாது. ஆனால் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கேன். நம்ம சமுதாயத்துக்கு மட்டும் இல்லை, ஆசிரியர்கள் பிரச்சனையில் போராடினேன். சொத்து வரி விஷயத்தில் நேருட போய் பேசி இதை குறைக்கணும்னு சொன்னேன். அதனால தான் உங்களுக்கு ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியிலும் 1 லட்சம் வாக்குகள் குறைஞ்சிருக்கு, 52லேருந்து நீங்கள் 47 மாறி இருக்கீங்க கூட எடுத்து சொன்னேன். அதே மாதிரி செவிலியர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டேன், தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில். எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், நாம்
ஆட்சியில் இருப்பவர்களுக்கு அவர்கள் தவறு செய்தால் அதை தட்டி கேட்க வேண்டும். அது பொதுமக்களுக்காகவும் நாம் உழைக்க வேண்டும், அதே நேரத்தில் சமுதாயத்திற்கும் உழைக்க வேண்டும். இன்றைக்கு ஹஜ் இல்லம் வந்திருக்கு. இந்த ஹஜ் இல்லத்துடைய உத்தரவு என் பேர்ல வந்திருக்கு. என்ன காரணம் சொன்னா, அதை முறையாக தொடர்ந்து ஃபாலோ பண்ணனால அரசு எப்படி இடஒதுக்கீடுல இருந்து மற்றது என்னுடைய பேர்ல அந்த உத்தரவு வந்திருக்கோ, ஹஜ் இல்லமும் என் பேர்ல வந்திருக்கு. நான் தொடர்ந்து அந்த முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இந்த காரணங்களால் தான் இன்னைக்கு திமுக வெற்றி பெறுவதற்கு இதுதான் முக்கியமான காரணம். இந்த முஸ்லிம்கள் ஓட்டு அந்த 6-7 விழுக்காடு இல்லைன்னு சொன்னா 2016 அந்த 3 விழுக்காடுல, அதாவது 1.5 விழுக்காடுல அவங்க வெற்றி வாய்ப்பை இழந்ததுக்கு இவ்வளவு வாக்கு கிடைச்சதுக்கு அதுதான் காரணம். அதே மாதிரி 2021 அவர்களுக்கு வாக்கு கிடைச்சதுக்கும் முஸ்லிம்கள் வாக்கு மட்டும்தான் அவர்களை தொடர்ந்து வெற்றி பெற செய்கிறது. ஆகவே நான் திமுக தலைவரிடம் நான் சொன்னதெல்லாம், இந்த தடவையாவது கூடுதல் இடங்களை கொடுங்கன்னு கேட்டேன். இன்னைக்கு நல்லபடியாக 13 இடங்கள்ல வெற்றி பெறக்கூடிய இடங்கள் திமுக கூட்டணியில கிடைச்சிருக்கு. அதிமுக வழக்கம் போல பாஜக மாதிரி ஒரே ஒரு இடம் தான் கொடுத்துருக்கு. மற்ற கட்சிகளை சொல்ல வேண்டியது, அவங்களுக்கு வேட்பாளர் நிக்கிறதுக்கே ஆள் இல்லாத ஒரு சூழல்ல அங்கேயும் கொஞ்சம் பேருக்கு கொடுத்துருக்காங்க. அதனால நாம் வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர் என்கிற அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஏறத்தாழ 13 முஸ்லீம்களுக்கு கொடுத்ததன் விளைவு இந்த தடவை முழுமையாக 100க்கு 100 முஸ்லீம்களுக்கு கிடைக்கும். அதுல 1 விழுக்காடு, நேற்று கூட நான் கிருஷ்ணகிரி வரை பிரச்சாரத்துக்கு சென்றிருந்தேன். ஒவ்வொரு இடமா செல்லும் பொழுது அங்கே முஸ்லீம் ஜமாத்துகளை தான் நான் கூப்பிடுவேன். கடந்த தேர்தலில் 2021 நானும் இன்னைக்கு எதிராக இருக்கக்கூடிய திரு வேலுச்சாமி அவர்களும் தமிழ்நாடு முழுக்கும் ஜமாத்துகளை ஒருங்கிணைத்து அந்த தேர்தல் நேரத்தில் போய் சந்தித்து நீங்கள் முழுமையாக வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னோம். ஆனா இன்னைக்கு சூழல் வேற. இன்னைக்கு சூழல் தாவேகாவுக்கு முஸ்லீம்களுடைய இளைஞர்கள் பெண்களுடைய வாக்கு 1% சென்று விடலாம் என்ற ஒரு அச்சம் இருந்ததுனால இப்பவும் தமிழ்நாட்டில் எல்லா ஊர்களையும் நம்முடைய 3800 பைத்துல் மால்கள் மூலமாகவும் அங்குள்ள ஜமாத்துகள் மூலமாகவும் நீங்க இந்த தாவேகாவுக்கு போற வாக்குகளை தடுக்க வேண்டும் என்று நேற்று 2-3 கூட்டங்கள்ல பள்ளிவாசல்கள்ல எல்லா ஜமாத்துகளையும் ஒருங்கிணைச்சு நாங்க பேசணும். எப்படி அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லணும், தாவேகாவுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லணுங்கிறதையே எடுத்து சொன்னோம். பெண்களை எப்படி அதிகாலையிலே கூட்டிட்டு போய் வாக்களிக்க வேணும். இதுல திமுக வருவதெல்லாம் முக்கியம். திமுக ஆட்சி என்பது நமக்கு செகண்டரி. பாஜக எந்த வகையிலும் வந்துவிடக்கூடாது, நேரடியாகவோ மறைமுகமாகவோ வந்துவிடக்கூடாது. ஆக திமுக மீது சில மனக்குறைகள் இருக்கலாம். ஆனால் அவை பார்த்தீங்கன்னா ஒரு 10 விழுக்காடு இருக்கலாம். ஆனால் 90 விழுக்காடு நமக்கு ஆதரவாக இருக்கிறது என்பதை உங்கள் தொலைக்காட்சி மூலமாக, உங்களுடைய யூடியூப் சேனல் மூலமாக உலகத்தில் இருக்கக்கூடிய சமுதாயத்தவருக்கு சொல்லுவேன். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய மக்களுக்கு தொலைபேசி வாயிலாக சென்று நீங்கள் அவசியம் திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளோடு எனது வார்த்தையை நிறைவு செய்கிறேன். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், நன்றி. ஓகே, வெரி குட் பிரதர்.